கற்றல் பயிற்சி மாற்றம் நினைவும் மறதியும் கற்றல் லேர்னிங். தாங்கள் அடையக்கூடிய மதிப்பு நிலைகளுக்காக பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களும் குழந்தையை விரும்பினால் அவனின் தற்கருத்து எவ்வாறு அமையும்? எதிர்மறையில் மனித நடத்தைக்கு அடிப்படையாக அமைவது கற்றல். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. கற்றலின் விளைவாக நடத்தை மாற்றம் ஏற்படுகிறது. கற்றலின் விளைவாக ஏற்படும் நடத்தை மாற்றம் உயிரி முயன்று பெறும் பயிற்சி அனுபவங்கள் காரணமாக ஏற்படுகிறது. இயல்பூக்கங்கள், வயது முதிர்ச்சி ஆகியவற்றின் காரணமாக ஒருவரது நடத்தையில் ஏற்படும் மாற்றங்கள் கற்றலின் கீழ் வராது. 1, 2 மற்றும் 3 சரி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. களைப்பு, நோய்கள், மருந்து பொருட்கள் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய குறுகிய கால நடத்தை மாற்றங்கள் கற்றலின் விளைவு என்று ஏற்பதற்கில்லை. ஒருவரது நடத்தையில் ஏற்படும் மாற்றம் ஓரளவாவது நிலைத்த தன்னம்பிக்கையுடையதாக இருந்தால்தான் அது கற்றலின் பால் பட்டது என்று கூற முடியும். குறியீடு மூலம் சரியான விடையை தேர்ந்தெடு. A மற்றும் R இரண்டும் சரி. மேலும் R என்பது Aவிற்கான சரியான விளக்கமாகும். கற்றல் என்பது நமது அனுபவங்களில் இருந்து நாம் பெறும் படிப்பினை அல்லது விளைப்பவன் ஆகும். உயிரினங்கள் அதிக காலம் பெற்றோரின் பராமரிப்பில் வளர்வது மனித குழந்தைகள். கற்றலின் முக்கிய இயல்பு யாது? அனைத்தும் சரியானவை. கற்றல் அனைத்து உயிரினத்திலும் காணப்படுவது. கற்றல் தொடர்ச்சியானது. கற்றலால் நடத்தை செம்மையாகிறது. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கற்றல் நோக்கத்தோடு கூடியது. கற்றல் பன்முகம் கொண்டது. கற்றல் அனுபவங்களை விளைவது. 1, 2 மற்றும் 3 சரி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. துணிவு. A. கற்றல் திறன் அனைத்து மாணவர்களிடம் ஒரே மாதிரி அமைவதில்லை. காரணம் புலன்காட்சி மனப்பான்மை, நுண்ணறிவு, ஆளுமை போன்றவை ஆளுக்கு ஆள் மாறுபடுகிறது. குறியீடு மூலம் சரியான விடையை தேர்ந்தெடு. A மற்றும் R இரண்டும் சரி. R என்பது Aவிற்கு சரியான விளக்கமாகும். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. துணிவு. காரணம் கற்றலில் தனியால் வேறுபாடு பெரிய அளவில் கற்றல் ஆதிக்கம் செலுத்தும் காரணி எது? ஊக்குவித்தல், சூழ்நிலை தேவைகள், கவனம், கற்றலின் காட்சி, கேள்வி, வழிகாட்டல், பரிசுகளும் தண்டனைகளும் அனைத்தும் சரியானவை. கற்றலுக்கு ஒரு உந்துதல் அவசியம் என்று கூறுபவர் மெக்கானல். இயல்பான நடத்தைகளும் அவை மாற்றமடைவதற்கு பின்னணியாக ஊக்கிகள் அமைகின்றன என்று குறிப்பிடப்பட்டுள்ளவர் ஹேட்ஸ். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கற்றலுக்கு தகுந்த முயற்சி அவசியம். கற்கும்போது பெறப்படும் பின்னூட்டம் ஃபீட்பேக் கற்றலை விரைவுபடுத்தவும் நிலைப்படுத்தவும் உதவுகிறது. ஒருவரது நாட்டிற்கு ஏற்ப கற்கும் துறை அமைகிறது. 1, 2 மற்றும் 3 சரி. ஒருவர் குறிப்பிட்ட கால அளவுக்குள் எந்த அளவு கற்று தேர்ச்சி அடைகிறார் என்பதை குறிப்பிடுகிறது கற்றல் வீதம். கற்றல் வீதம் என்பது கற்றல் தேர்ச்சி அளவு. கற்று தேர்வதற்கு எடுத்துக்கொண்ட நேரம். கற்றலின் வளர்ச்சியை ஒரு வரைபடமாக விளக்குவது கற்றல் வளைகோடு. கற்றல் பாதை என்னும் பயிற்சி பாதை
பிராக்டிஸ் கர்வ் என்றும் குறிப்பிடப்படும். கற்றல் வளைவு கோடு. கற்றல் பாதையின் உருவம் எதனை பொறுத்தது? கற்கும் விதத்தை. எத்தனை வகையான கற்றல் வளைகோடுகள் கண்டறியப்பட்டுள்ளன? 3. கீழ்க்கண்டவற்றுள் எது கற்றல் வளைகோடு அல்ல? Z அமைப்பு கொண்ட கற்றல் வளைகோடு. தட்டச்சு செய்தல், சட்டங்களில் தீக்குச்சிகளை அடுக்குதல், மணிகளை கோர்த்து மாலை தயாரித்தல் போன்றவற்றை செய்திடும்போது பெறப்படும் கற்றல் வளைகோடு. உடன்பாட்டு முறையில் முன்னேற்றம் அமைத்த கற்றல் வளைகோடு. கீழ்க்கண்ட எந்த கற்றல் வளைகோட்டில் கற்றலின் ஆரம்ப நிலையில் விளையாட்டு குறைந்த அளவு காணப்பட்டு பயிற்சி காலம் அதிகரிக்க விளைபயனும் அதிகரித்து கொண்டே செல்லும்? உடன்பாட்டு முறையில் முன்னேற்றம் அமைந்த கற்றல் வளைகோடு. ஆரம்ப நிலைகளில் கற்றலின் வினைப்பயன் அதிகமாக போக போக விளைபயன் குறைத்து செல்லும் நிலையினை காட்டும் வரைபடம். எதிர்மாறான முன்னேற்றத்தை காட்டும் கற்றல் வளைகோடு. உடல் பலத்தை பயன்படுத்தி சில வேலைகளை செய்யும் நிகழ்ச்சியை எந்த கற்றல் வரைபடத்தில் காட்ட முடியும்? எதிர்மாறான முன்னேற்றத்தை காட்டும் கற்றல் வளைகோடு. கற்கும் பொருள் போக போக கடினமானதாக கீழ்க்கண்ட எந்த கற்றல் வரைபடத்தில் காட்ட முடியும்? எதிர்மாறான முன்னேற்றத்தை காட்டும் கற்றல் வளைகோடு. தட்டச்சு பயில்பவரின் தேர்ச்சியை சுமார் 10 மாத காலம் தொடர்ந்து அளவிட்டு பெறப்பட்ட அளவீடுகளிலிருந்து வரையப்பட்ட கற்றல் வரைபடம். S அமைப்பு கொண்ட கற்றல் வளைகோடு. கீழ்க்கண்ட கற்றல் வரைபடம் எது என்பதை கண்டுபிடி. S அமைப்பு கொண்ட கற்றல் வளைகோடு. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. A மற்றும் R இரண்டும் சரி, மேலும் R என்பது Aவிற்கு சரியான விளக்கமாகும். கற்றல் பாதையில் ஏற்படும் தேக்க நிலையான காரணம் எது? அனைத்தும் சரியானவை. ஆர்வமும் முனைப்பும் குறைய தொடங்குதல், தொடர்ந்து பயிற்சியால் ஏற்படக்கூடிய களைப்பு, கற்பவரின் குறைந்த வாய்வு நிலை. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. துணிவு காரணம். குருட்டு மனப்பாடம் செய்து கற்கும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வகுப்பு பின்படிப்பில் பின்தங்க தொடங்குகிறார்கள். தவறான கற்றல் முறைகளை மேற்கொண்டதால் ஓரளவு தேர்ச்சிக்கும் பின் முன்னேற்ற முடிவதில்லை. குறியீடு மூலம் சரியான விடையை தேர்ந்தெடு. A மற்றும் R இரண்டும் சரி, மேலும் R என்பது Aவிற்கு சரியான விளக்கமாகும். கீழ்க்கண்ட எந்த உத்தியை பயன்படுத்தி மாணவர்கள் தேக்க நிலையை கடந்து சீரான முன்னேற்றத்தை பெற்றிட ஆசிரியர்கள் உதவ முடியும்? அனைத்தும் சரி. தவறான கற்றல் முறையை மாற்றி அமைத்தல், வலுவூட்டிகளை. கற்றல் கோட்பாடுகள். ஒவ்வொரு கற்றல் கோட்பாடும் எத்தனை அம்சங்களை விளக்க முற்படுகின்றன? 6. கற்றல் கோட்பாடுகளில் இரு பெரும் பிரிவுகள் எவை? தூண்டல், துலங்கல், தொடர்பு கோட்பாடுகள். அறிவுப்படிகள். அறிவுப்புல கோட்பாடுகள். மனித நடத்தையில் ஏற்படும் மாற்றங்களை பல்வேறு தூண்டல்களுக்கான துலங்களை எவ்வாறு ஏற்படுகின்றன என்பதன் மூலம் விளக்குகிறது.
தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள். எஸ்.ஆர். தியரிஸ். மனித நடத்தையில் ஏற்படும் மாற்றங்களை அவனது சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்களாலும் அவற்றை அவன் எவ்வாறு உணர்கிறான் என்பதன் மூலம் விளக்குவது கேஸ்டால் அல்லது அறிவுப்பு கோட்பாடுகள். தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகளில் எஸ்.ஆர். கோட்பாடு உட்பிரிவில் சேராதவை எவை? முழுமை காட்சி கோட்பாடு. கீழ்கண்டவற்றில் அறிவுப்பு கோட்பாட்டின் உட்பிரிவு சோதனை எவை? ஸ்கின்னரின் செயல்பாடு ஆக்க நிலையுறுத்தம். தூண்டல் துலங்களுக்கிடையே தொடர்புகளை வலியுறுத்தும் அமையக்கூடிய தொடர்புகளை வலியுறுத்தும் கோட்பாடு தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள். எஸ்.ஆர். தியரிஸ். உட்காட்சி மூலம் சூழ்நிலை கூறுகளை மாற்றி அமைத்து களவடிவமைப்புகளையும் தொடர்புகளையும் புரிந்து கொள்ளுதல் போன்றவற்றிலிருந்து முக்கியத்துவம் தரும் கோட்பாடு அறிவுப்புல கோட்பாடு. கற்றல் என்பது எளிய நிலையில் தொடங்கி சிக்கலான கடினமான நிலைக்கு உயரும் வகையில் ஒருங்கிணைக்கப்படுகிறது. தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள். கற்றலின் முழுமையிலிருந்து பகுதிகளை நோக்கி செல்வது அறிவுப்புல கோட்பாடு. கற்றல் என்பது இயந்திரத்தனமான செயல் எனவும் சிந்தனைக்கு முக்கியத்துவம் ஏதும் இல்லை என்றும் இயம்பு கோட்பாடு. தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள் மனித நடத்தை நோக்கத்தை கொண்டதாகவும் சிந்தனைகளின் அடிப்படையில் அமைவதாகவும் கூறப்படுகிறது. அறிவுப்புல கோட்பாடு. கற்றலை வலுப்படுத்த புற ஊக்கிய பரிசு பாராட்டு தண்டனை ஆகியவற்றை பரிந்துரைப்பது தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள். கற்றலின் பின் விளைவுகளை உடனடியாக தெரிவிப்பது மூலம் கற்பவரை ஊக்கப்படுத்த முடியும் என்று நம்புவது அறிவுப்புல கோட்பாடு. கற்றலை நிலைப்படுத்த பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து பலவேற்றம் செய்தலை ஆதரிப்பது தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள். உட்காட்சி உட்காட்சி பெறுதலை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவது அறிவுப்புல கோட்பாடு. கற்றல் மாற்றத்திற்கான காரணம் கற்கும் பொருள்களுக்கு இடையேயான ஒத்த கூறுகளே என உரைப்பது தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள். கற்றல் மாற்றத்திற்கான காரணம் கற்கும் பொருள்கள் இடையே தொடர்பை அறிந்து கொள்ளுதல் என வாதிடுவது தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள். கற்றவற்றை நீண்ட காலம் பயன்படுத்தாமல் இருத்தலே மறதிக்கு காரணம் என்று இயம்புகின்றது அறிவுப்புல கோட்பாடு. கற்றலில் ஏற்படும் குறுக்கீடுகள் மறத்தலுக்கான காரணம் என்று கூறுவது அறிவுப்புல கோட்பாடு. கற்றல் தனியால் வேறுபாடுகளுக்குரிய முக்கிய காரணம் சூழ்நிலை கூறுகளே எனவும் அவற்றை மாற்றியமைப்பதன் மூலம் நம் கற்றலை மேம்படுத்த முடியும் எனவும் நம்புவது தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள். கற்பவரின் அறிவுத்திறனுக்கேற்ப கற்றல் தரம் வேறுபடுகிறது என்று நாட்டங்கள் கவர்ச்சிகள் நுண்ணறிவு போன்றவை கற்றலின் செல்வாக்கு உடைமைகளாக கருதப்படுகிறது அறிவுப்புல கோட்பாடு. கற்பவரின் அறிவுத்திறனுக்கு ஏற்ப கற்றல் தரம் வேறுபடுகிறது. எனவே
எனவே நாட்டங்கள், சுழற்சிகள், நுண்ணறிவு போன்றவை கற்றலின் செல்வாக்கு உடையனவாகவும் கருதப்படுகிறது. அறிவுப்புல கோட்பாடு. உண்மை எளிய வகை கற்றல் நிகழ்வுகள் நடைபெறுகிறது. எஸ்ஆர் கோட்பாடுகளின் அடிப்படையில் சிக்கலான கருத்தியல் பால்பட்ட கற்றல் நிகழ்வுகள் எந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நடைபெறுகின்றது? சிந்தித்தலை பயன்படுத்தும் அறிவுப்புல கோட்பாடுகள் அடிப்படையில். ஆக்க நிலையுறுத்தம், முயன்று தவறி கற்றல் போன்ற கற்கும் முறைகளை மேற்கொள்பவர் நுண்ணறிவு குறைந்தோர். புலக்கோட்பாடுகள் கற்பவர்கள் நுண்ணறிவு சிறந்தோர். தார்ண்டைக்கின் முயன்று தவறி கற்றல். கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. 3 மட்டும் சரி. மனிதர்கள் சிக்கலான செயல்களை கற்கும் போதும் செய்திறன்களில் தேர்ச்சி பெற முனையும் போதும் முயன்று தவறி கற்றல் முறையே பயன்படுகிறது. விளைவு விதியே எல்லா வகை கற்றலும் அடிப்படை என்பது யாருடைய நம்பிக்கை? தார்ண்டைக்கின் சிக்கல் அறை பரிசோதனையில் அவர் பயன்படுத்திய உயிரினம் பூனை. தார்ண்டைக் எத்தனை கற்றல் விதிகளை முன்மொழிந்தார்? 3. தார்ண்டைக் முன்மொழியாத கற்றல் விதி எது? எதிரிடை விதி. கொடுக்கப்பட்டுள்ள சோதனை தூண்டலுக்கு பொருத்தமான துலங்களை தேர்ந்தெடுத்து இணைத்தலே கற்றல் ஆகும் என்று கூறியவர் தார்ண்டைக். சிக்கலான சோதனையை மேற்கொண்டவர் தார்ண்டைக். ஆசிரியர் பாடம் பொருளை கற்பிக்க முற்படுவதற்கு முன் மாணவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டுவது ஆயத்த விதி. ஒரு உயிரி தூண்டல் துலங்களுக்கு இடையே இணைப்பை ஏற்படுத்த தயாராக இருக்கும்போது அவ்வாறு செய்ய அனுமதித்தால் அந்த உயிரிக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட தூண்டல் துலங்களுக்கு இடையே இணைப்பை ஏற்படுத்த தயாரில்லாத போது அவ்வித இணைப்பை ஏற்படுத்த முயல்வது வருத்தத்தை அளிக்கிறது. சிறப்பு பயிற்சிக்கான மாணவர்களை தேர்ந்தெடுக்கும்போது அவர்களின் நுழைவு தகுதியை அறிய நாட்டச் சோதனை, ஆர்வப்பட்டியல் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைக்கும் விதி ஆயத்த விதி. ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கும் துலங்களுக்கும் இடையே மாற்றி அமைக்கக்கூடிய இணைப்பு ஒன்றை ஏற்படுத்தும் போது அவ்விணைப்பு திரும்ப திரும்ப பலமுறை முயற்சிக்கப்பட்டால் அவ்விணைப்பு வலு அதிகரிக்கும் என்பது பயிற்சி விதி. அலையன் விதி என்பது பயிற்சி விதி. பயிற்சி விதியோடு தொடர்புடைய மற்றொரு விதி அண்மை விதி. கல்வியில் பயிற்சி விதியின் தாக்கமாக கருதப்படுவது எதை கற்பிக்க பின்பும் அது தொடர்பான பயிற்சியை போதுமான அளவு கொடுக்க வேண்டும். கற்றவற்றை அடிக்கடி நினைவு கூறுதல் அவசியம். தேர்ச்சி நிலை பற்றிய பின்னூட்டம் மாணவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். அனைத்தும் சரியானவை. ஒரு உயிரி குறிப்பிட்ட தூண்டல் துலங்கள் இணைப்பை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து பரிசு பாராட்டு கிடைத்தால் இணைப்பு வழிபெறும் என்பது விளைவு விதி அல்லது பயன் விதி. ஆக்க நிலையுறுத்தல் மூலம் கற்றல். சிறப்பு ஆக்க நிலையுறுத்தும் என்னும் கற்றல் வகையை உருவாக்கியவர் பாவ்லவ். விலங்கினங்கள் ஆக்க நிலையுறுத்தல் மூலம் சிறப்பாக கற்றுக்கொள்கின்றன என்ற உண்மையினை பரிசோதனை வாயிலாக முதலில் விளக்கியவர் பாவ்லவ். எதிர்வினை ஆக்க நிலையுறுத்தம் என்பது பாவ்லவின் ஆக்க நிலையுறுத்தல். ஒரு செயற்கை தூண்டலை இயற்கை தூண்டலோடு இணைத்து கொடுப்பதன் மூலம் அவை இரண்டிற்கும் இடையே உள்ள ஒரு தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலம் கற்றலினை துவங்குவது ஆக்க நிலையுறுத்த கற்றல். பாவ்லவின்
பரிசோதனையில் அவர் எடுத்துக்கொண்ட விலங்கு நாய். பயிற்சி அளிக்கப்பட்ட வளர்ப்பு புறாவை அனுப்பி கோவில் கோபுரங்களில் வந்து உட்காரும் காட்டுப்புறாவை பிடித்தல். ஆக்க நிலையுறுத்தி கற்றல். மொழி கற்பித்தலின் பயன்படுவது ஆக்க நிலையுறுத்தி கற்றல். ஆக்க நிலையுறுத்தல் தொடர்பாக சோதனையிலிருந்து பாவ்லாவ் எத்தனை விதிகளை வெளியிட்டார்? 5. ஆக்க நிலையுறுத்தல் தொடர்பான பாவ்லாவின் விதி எது? அனைத்தும் சரியானவை. உருவாதல் விதி, பொதுமைப்படுத்தல் விதி, 2ஆம் நிலை ஆக்க நிலையுறுத்தல். சிறந்த முறையில் ஆக்க நிலையுறுத்தல் ஏற்பட A மற்றும் B சரி. CS, UCS என்ற இவை கால இடைவெளியின்றி ஒரு சேர ஜோடியாக அளிக்கப்பட வேண்டும். CSI UCS தோன்றுவதற்கு முன் சமிஞ்சையாக வழங்க வேண்டும். கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டல் என்பது செயற்கை தூண்டல். கட்டுப்படாத அல்லது இயல்பான தூண்டல் என்பது இயற்கை தூண்டல். செயற்கை தூண்டலையும் இயற்கை தூண்டலையும் கால இடைவெளியின்றி தொடர்ச்சியாக அளித்தால்தான் செயற்கை தூண்டலும் இயற்கை தூண்டலும் துலங்களை வரவழைத்து ஆக்க நிலையுறுத்தல் ஏற்படும் என்பது உருவாவதல் விதி. கட்டுப்படுத்தப்பட்ட துலங்களை CR வெளிப்படுத்திய பின் தொடர்ந்து இயல்பான தூண்டலை DCS வலுவூட்டியாக வழங்காமல் இருந்தால் கட்டுப்படுத்தப்பட்ட துலங்கள் வலுவிழந்து மறைந்து போகும் என்பது ஆக்க நிலையுறுத்து அழிந்து போதல். மீண்டும் கொணர்தல் என்பது மறைத்த ஆக்க நிலையுறுத்தல் மீண்டும் உயிர் பெறும். ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கு உருவான துலங்களை ஒத்த குணமுடைய பிற தூண்டல்களை கொண்டு பெறுவது பொதுமைப்படுத்துதல் விதி. போலீஸ்காரரை கண்டு பயப்படும் குழந்தை காக்கி சீருடை அணிந்து பிறரை கண்டு பயப்படுவது பொதுமைப்படுத்துதல் விதி. ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கு ஒரு வகையான துலங்களும் அதே வகையை சேர்ந்த வேறுபட்ட தூண்டலுக்கு வேறுபட்ட துலங்களை அளிப்பது வேறுபடுத்தி அறிதல் அல்லது பிரித்து உணர்தல். ஆக்க நிலையுறுத்து துலங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் திகைப்படைவதால் சம்பந்தமில்லாத துலங்களை வெளிப்படுத்துவது சோதனை நரம்பு தளர்வு. தொடர்பு அற்ற ஒரு தூண்டலை மற்றோர் இயல்பாக தூண்டுதலோடு இணைத்து தருவதன் மூலம் இயல்பான தூண்டலுக்குரிய துலங்களை தொடர்பற்ற தூண்டலுக்கும் பெற்றுத்தருவது 2ஆம் நிலை ஆக்க நிலையுறுத்தல். மணி ஓசை ப்ளஸ் உணவு உமிழ்நீர் சுரத்தல் என்பது முதல் நிலை ஆக்க நிலையுறுத்தல். வலுவேற்றம் ஒரு பொருள் அல்லது தூண்டலை வழங்குவதன் விளைவாக ஒரு குறிப்பிட்ட துலங்கள் திரும்ப திரும்ப தோன்றுவதற்கான வாய்ப்பு அதிகரித்தால் அத்தூண்டலுக்கான வலுவேற்றம் என்கிறோம். ஒரு தூண்டல் தோன்றியவுடன் நாம் விரும்பும் துலங்கள் நிகழ்த்தப்படும்போது மட்டும் வலுவூட்டியை அளித்து எதிர்காலத்தில் அத்துலங்கள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகளை அதிகரிக்கச் செய்வது வலுவேற்றல் அல்லது வலுவேற்றம் செய்தல் எனப்படும். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2, 3 சரி. எந்த தூண்டல்களை பெறுவதற்கு ஒருவர் விழைகிறாரோ அவற்றை நேரிடை வலுவூட்டிகள் என்கிறோம். வாய்ப்பு கிட்டும்போது மகிழ்ச்சி தராத எந்தெந்த தூண்டல்களை ஒருவர் களைய
முனைகிறதோ அவற்றை எதிரிடை வலுவூட்டிகள் என்கிறோம். ஒரு துலங்கல் நிகழ்ந்த பின் வழங்கப்படும் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய தூண்டலே தண்டனை ஆகும். துலங்கலை வலுப்படுத்தவும் தொடர்ந்து வெளிப்படுத்தவும் எதனை பயன்படுத்துகிறோம்? நேரிடை வலுவூட்டிகளை. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. ஒன்று, இரண்டு மற்றும் மூன்றும் சரி. ஸ்கின்னரின் செயல்பாடு ஆக்க நிலையுறுத்தல். சிக்னஸ் ஆப்ரேட் கண்டிஷனிங். ஸ்கின்னரின் செயல்பாடு ஆக்க நிலையுறுத்தம். எந்த தூண்டல் உயிர்களிடத்தில் ஒரு குறிப்பிட்ட துலங்கலை வெளிக்கொணர கூடிய ஆற்றல் பெற்றதில்லை என்று நம்பியவர் P.F. ஸ்கின்னர். தாம் விரும்பும் துலங்கலை வலுவூட்டி நடத்தையாக ஆக்குதல் என்பது யாருடைய செயல்பாடு ஆக்க நிலையுறுத்தம்? P.F. ஸ்கின்னர். இயற்கை தூண்டலுக்கு பதிலாக செயற்கை தூண்டலை புகுத்தி அதை இயற்கை தூண்டலை போன்றே செயல்படுத்த வைத்தல் யாருடைய ஆக்க நிலையுறுத்தம்? பாவ்லா. துலங்கல் சார் ஆக்கல் நிலையுறுத்தல் என்பது செயல்பாடு ஆக்க நிலையுறுத்தம். தூண்டல் சார் ஆக்க நிலையுறுத்தல் என்பது ஆக்க நிலையுறுத்தல். கருவிசார் ஆக்க நிலையுறுத்தம் என்பது அழைக்கப்படுவது செயல்பாடு ஆக்க நிலையுறுத்தம். ஸ்கின்னர் தனது செயல்பாடு ஆக்க நிலையுறுத்த சோதனைக்கு எடுத்துக்கொண்ட உயிரினம் எலி. கற்றல் கற்பித்தலில் ஸ்கின்னரின் கோட்பாடு ஏற்படுத்திய தாக்கம் எது? A மற்றும் B சரி. தானியங்கு நரம்பு மண்டல தொடர்புடையது. பாவ்லாவின் சிறப்பு ஆக்க நிலையுறுத்தம். மத்திய நரம்பு மண்டலத்துடன் தொடர்புடையது. ஸ்கின்னரின் செயல்பாடு ஆக்க நிலையுறுத்தம். ஒருவர் செய்த செயலின் விளைவை அவருக்கு உடனடியாக தெரியப்படுத்துதல். பின்னூட்டம். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2, 3 மற்றும் 4. பரிசளித்தல் என்பது புறநிலை அளவில் செயல்படும் வலுவூட்டியாகும். பின்னூட்டம் என்பது உளவியல் அளவில் செயல்படும் வலுவூட்டியாகும். பரிசளித்தல் குழந்தைகளுக்கும் விலங்குகளுக்கும் மிக்க ஏற்புடைமை. மனமுதிர்ச்சி உடையோருக்கு பின்னூட்டம் சிறந்த பலனை தருகிறது. 4 சரி.